செந்தில்குமார் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், தேனி மாவட்ட அரசு மருத்துவமனையில் துப்புரவு பணியாளர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை பார்த்திருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து? அதாவது துப்புரவு பணியாளர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில சிகிச்சை அளித்திருக்கிறாங்கன்னா தன்னிச்சையா செயல்பட்டதா தான் இருக்க முடியும். ஏன்னா அங்க அதுல போதுமான அளவு டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, நர்சஸ் இருக்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க. இது குறிப்பா அந்த மாதிரி பார்த்துருக்கிறது அது வீடியோவோட ரெக்கார்டா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்படி இருந்ததுன்னா அது அந்த தனிப்பட்ட நபருடைய ஒரு அலட்சிய போக்கு, அவர் யாரையோ கன்வின்ஸ் பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு லாபத்திற்காக செஞ்சிருக்கக்கூடியதான் இருக்க முடியுமே தவிர டாக்டர்களோ நர்ஸுகளுக்கோ தெரியாம செஞ்சிருக்கோம். பட் லேக் ஆஃப் சூப்பர்விஷன்றது வருது. கண்டிப்பா லேக் ஆஃப் சூப்பர்விஷன்ற பொறுப்பு அந்த வார்டு டாக்டர்களுக்கும் அங்க உள்ள நிர்வாகத்திற்கும் அது இருக்கு. அது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது. இல்ல, அப்படி தனிப்பட்ட நபர்கள் மருத்துவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கா? அப்படி அவங்க திருப்திப்படுத்தணும்னு முடிவு பண்ணா கூட நோயாளிகள் உயிரோடு விளையாடக்கூடிய விஷயத்தை எப்படி மருத்துவர்கள் அனுமதிச்சிருப்பாங்க? இல்ல, டாக்டர்களை திருப்திப்படுத்துறதுக்கு இல்ல, அவங்க தன் பேஷண்ட்ஸ் கிட்ட ஏதாவது லாபத்துக்காகவோ இல்ல பேஷண்ட் தெரிஞ்சவங்கன்றதுக்காகவோ பண்ணியிருந்தா தான். டாக்டர்களை திருப்திப்படுத்துறதுக்கு அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த டாக்டரும் இதை விட்டுருக்க வாய்ப்பே கிடையாது. இல்ல, நீங்க சொல்ற அடிப்படையில ஏதாவது நோயாளிகள்ட்ட இருந்து லாபம் பெறக்கூடிய நோக்கில இவங்க செஞ்சாங்கன்னா கூட மருத்துவர்கள் கண்ணு முன்னாடி தானே நடக்குது, எல்லாருக்கும் முன்னாடி தான் அந்த விஷயம் நடக்குது. அதுவும் 3 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற போது அதை மருத்துவர்கள் கண்டிச்சிருக்கணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா இதை கண்டிக்கத்தக்கது. இதை அப்படி நடந்திருந்தா அது கண்டிப்பா நடவடிக்கைக்கு உட்பட்டதுதான். அவங்கள நம்ம விசாரணை ஏற்படுத்தி விசாரணையில என்ன முடிவு இருக்கோ அந்த லேக் ஆஃப் சூப்பர்விஷனுக்கும் அக்கௌண்ட் பண்ணி தான் ஆகணும். போதுமான மருத்துவர்கள் அங்க பணியில இருக்கிறாங்களா? வரக்கூடிய புறநோயாளிகள் உள்நோயாளிகளை கையாள்வதற்கு தேவையான மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள்லாம் போதுமான அளவுக்கு அங்க இருக்காங்களா? தேனி மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மெயினா இந்த இன்ஜெக்ஷன் போடுறது டாக்டர்ஸ், நர்சஸ், ஹவுஸ் சர்ஜன்ஸ் தான் போடணும். டியூட்டி அவங்களுக்கு தான். அது கண்டிப்பா போதுமான அளவு இருக்காங்க. மிச்ச வேலைக்கும், அதாவது பொதுவா ஓபி பாக்குறதுக்கு, இன்பேஷண்ட், எமர்ஜென்சி பாக்குறதுக்கு தான் போதுமான அளவு டாக்டர்கள், நர்ஸுகள் மற்றும் மிச்ச பணியாளர்கள்லாம் இருக்கிறாங்க. இல்ல, ஊசி போடுறது அது மாதிரியான ஆபத்தான வேலைகள்ல கூட உயர் மருத்துவம் படிச்சவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல கூட அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த சமயங்கள்ல நோயாளிகளை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது இவங்களுக்கு ஏதாவது லாபத்துக்கு அடிப்படையில் அதை செஞ்சிருப்பாங்கன்னு நம்மளால எடுத்துக்க முடியவே இல்லை. மருத்துவருடைய நிர்பந்தம் இல்லாம, அவங்களுடைய அனுமதி இல்லாம அவங்க விஷம் குடிச்சிட்டு வந்தவங்களுடைய வயிற்றை சுத்தப்படுத்துறதையோ அல்லது ஊசி போடுறதையோ புண்ணுக்கு மருந்து போடுறதையோ அந்த அளவுக்கு தானாக முன்வந்து இவர்கள் செஞ்சிருவாங்கன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல, எம்என்ஏ, எஃப்என்ஏ அசிஸ்ட் பண்ணுவாங்க. வயிற்றை சுத்தம் பண்றது, ட்ரெஸ்ஸிங் பண்றதெல்லாம் அசிஸ்ட் பண்ணுவாங்க. சானிட்டரி ஒர்க்கர் பண்ணலினாலும் எம்எம்ஐ நர்சிங் அசிஸ்டன்ட்லாம் அசிஸ்ட் பண்ணலாம். அது கரெக்டான ப்ரொசீஜர் தான். பட் பேசிக்கா இன்ஜெக்ஷன் போடுறதுன்றது தான் ஜாப் ஃபங்க்ஷன் ஆஃப் டாக்டர்ஸ், ஹவுஸ் சர்ஜன்ஸ் அண்ட் நர்சஸ் தான் வரும். மிச்சவங்க போட முடியாது. பட் ஒரு வயிற்றை கழுவுறதுக்கு அசிஸ்ட் பண்றது ஒரு எம்என்ஏ பண்ணலாம், எஃப்என்ஏ பண்ணலாம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கும் எம்என்ஏ, எஃப்என்ஏ அசிஸ்ட் பண்ணலாம். மெடிக்கல் கவுன்சில் தரப்புல விசாரணை தொடங்கியாச்சா? ஏதேனும் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறதா? நடவடிக்கை எடுக்கணும் எதிர்பார்க்கலாம். வரல. அது மாதிரி இது வந்தபோது நம்ம எக்ஸ்டெம்போவா கூட நம்ம விசாரணை தொடங்கி நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு முடியும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. இது குறித்து தமிழக நலவாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் புதிய தலைமுறை தொடர்பு கொண்டு கேட்டது. அப்போது பேசிய அவர், இந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்படும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார்.